ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைலை பார்த்திங்கன்னா, இப்போ நான் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட்டில். அதேமாரி பார்த்திங்கன்னா, அவர் கோட் சூட் போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட்டில் கொடுக்குறேன். சூப்பராக ரெடியாக வந்துடுது. இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறேன். பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடியாகி வந்துடுது. இதுமாரி பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரை வேணால் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கலாம், அவரோட ப்ராப்பரான பர்மிஷனோட. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒருத்தங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த என்டையர் வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளோரான்னு சொல்லி ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இது க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 500 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பேசிக்கான இமேஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் பிளானும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணி அப்லோட் ஆப்ஷன் கேட்கும். அப்லோட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்க எல்லா இமேஜஸும் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணுன்னு கேட்குது. நான் வந்து இமேஜ் ஃபார்மேட்டை கொடுக்குறேன். இமேஜ் ஃபார்மேட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிபிடி இமேஜை வந்து எடுத்துக்கும். நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. நாம் வந்து ஜிபிடி இமேஜில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட ஹேர் ஸ்டைலை வந்து சேஞ்ச் இஸ் ஹேர் ஸ்டைல் டு சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியல, எனக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியும், பட் இருந்தாலும் வந்து அவ்வளோவா கரெக்டாக எனக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் ட்ரான்ஸ்லேட் போங்க, ஆடியோ இருக்கும் தமிழில். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாரி சினரியோ வேணுமோ அதை அப்படியே இங்கிலீஷில் கொடுக்கும். காப்பி பண்ணுங்கள், வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஓகே, இப்போ இமேஜ் வந்து நீங்கள் கொடுத்தோட்டி ப்ராசஸ் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இப்போ அப்படியே வந்து ரஜினி சாரை வந்து கோட் சூட் போட்ட மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெடி பண்ணணுன்னா, இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து நீங்கள் இன்னொரு வந்து நோட் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் இன்னொரு இமேஜ் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க. வீடியோவாக கனெக்ட் பண்ணிக்கலாம், எதை வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்னல் லிங்க் மாரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜை வந்து செகண்டாக இன்னொரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த இமேஜில் போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பீஸ் சூட்டாக வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அப்படி நான் டெக்ஸ்ட்டை கொடுத்தோட்டி பார்த்திங்கன்னா அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. வித்தின் 1 மினிட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரஜினி சார் வந்து கோட் சூட் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக ரெடியாக வந்துடுது. இப்போ வந்து நான் இன்னொரு இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஜித் சார் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ண போகிறேன். பட் அதுவே பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன்ல ரஜினி சார், அதோட கனெக்ட் பண்ணி அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக ரெடி பண்ணுறேன். ஸோ லெட் ஹிம் வியர் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு சிம்பிளாக தான் நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நீங்களும் சிம்பிளாக கொடுத்தாலே போதும். பட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்தோட்டி பார்த்திங்கன்னா அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மேகி ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கேமரா எடுத்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களோட மொபைலில் வந்து கேப்சர் பண்ணுங்கள். அதோட பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு ஆன்லைன் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சொல்லி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து இந்த இடத்துல ஆஸ் யூசுவல் சேம் ஸ்டெப் தான். ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணுறீங்க, அப்லோட் சிம்பிள் கொடுக்குறீங்க. அதில் பார்த்திங்கன்னா இமேஜில் வந்து மேகி இமேஜோ இல்லை உங்கள் ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணோட்டி எப்படி வந்து அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, வீடியோவை ரெடி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நாம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் போட்டிருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் இருக்குல்ல, என்னோடய பேஸ் இமேஜே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ண ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினான இமேஜ்லேயே வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம ரெடி பண்ணலான்ட்டு இது பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகி ப்ராடக்ட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது மேகி ப்ராடக்ட்டை வந்து தனியாக அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜையும் தனியாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை ரெண்டுத்தோடைய நோடியும் சேர்த்து புதுசாக ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஜிபிடி இமேஜ்னு இருக்கும், அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிபிடி இமேஜை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மேக் ஹிம் ஹோல்ட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து ரஜினி சாரை ஹோல்ட் பண்ணு, கையில் வச்சிரு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது நீங்கள் தமிழில் சொல்லி கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ சொன்னோட்டி பார்த்திங்கன்னா
அது வந்து கேமரா கிட்ட ஷோ பண்ணுற மாதிரி காமி அப்படின்ற மாதிரி சொன்னோட்டி அது எனக்கு வந்து 1 மினிட்ல ரெடியாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1 மினிட் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக வந்து ரஜினி சார் வந்து அந்த ப்ராடக்ட்டை கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி சூப்பராகவே அந்த ஹேண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுனா பாருங்கள். ஸோ அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் சூப்பராக ரெடியாக வருது. இப்போ நீங்கள் இது வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த மின்மேக்ஸ்ன்னு தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் காமிக்கும். அதாவது கரண்ட்டில் இருக்க டாப் வீடியோ அனிமேஷன் எல்லா வெப்சைட்டுமே வந்து காமிக்கும். இது எல்லாமே சூப்பரான வெப்சைட் தான். நீங்கள் ரன்அவே ஜென் 3 ஆல்ஃபானா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வரும். அதேமாரி கிளிங் 1.6னா தரமானது. 2.0னா நீங்கள் மூவியே க்ரியேட் பண்ணலாம் கிளிங் 2.0வில். நான் வந்து 1.5ல் தான் வந்து க்ரியேட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து கிரெடிட்ஸ் தீர்ந்து போச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கிளிங்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன், அமௌண்ட் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அதுலேயே கிளிங்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா இதில் வந்து செலவு பண்ண விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து இதில் கிளிங் ப்ரோ 1.6 வந்து செலவு பண்ணல. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளிங் வந்து ப்ரோவே இருக்குது, நான் வாங்கி வச்சுருக்கேன் $20 கொடுத்து. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். என்ன ஜென்ரேட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து மேக் இட் லைக் எ மோஷன் ரஜினி சார் ஓல்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே அதை தூக்கிட்டு ChatGPT போயிடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த இமேஜை மோஷன் ஆகிறதுக்கு டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னிங்கன்னா ChatGPTயே ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை தூக்கிட்டு போய் கிளிங் 1.5ன்னு இருக்குல்ல அதை கொடுத்து அந்த இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா சூப்பராக வரும். ரன்அவே ஜென் 3 ஆல்ஃபாவில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே ரெடியாகி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுமாரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதேமாரி வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை யாரை தான் உங்களால் பார்த்திங்கன்னா செல் பண்ண வைக்க முடியும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் வாங்க, இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேளுங்க. இல்லை உங்கள் ப்ராடக்ட் வேணும்னா என்கிட்ட டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். பிஸ்னஸோட இமெயில் ஐடியும் கொடுக்குறேன், அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய். இதுமாரி கண்டென்ட்க்கு லோகேஷ் சாரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தான் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லி தருவேன்.